ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு கோவா கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈவில் நைனில் வந்து டோர் எஸ்கேப் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதனால் வந்து வேன் எஸ்கேப் பண்ண போகிறோம். வேன் எஸ்கேப்புன்னு சொல்லி நம்ம டோர் எஸ்கேப் பண்ணோம். அதுக்காக தான் இப்போ வேன் எஸ்கேப்புன்னு சொல்லி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வேன் எஸ்கேப் வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டே ஒன்குள்ளே வந்து பார்த்தா சும்மா அந்த லெட்டர் போர்டில் எழுதுறது. நான் வந்து வீடே நான் சுற்றி பார்த்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் நான் வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டேல வந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா டெய்லிக்கும் எனக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால டெய்லிக்கும் போட முடியல. அதனால் வந்து என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போடுறேன். லீவ் நாளில் டெய்லிக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கேம் ஃபஸ்ட்டு விளாட்லாம். இப்போ உள்ளே வந்தோடனே நல்லா அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த பக்கம் வந்து நின்றுட்டேன். அவள் வந்து எப்படியா இருந்தாலும் மேலே தான் நிறைய நேரம் இருப்பாள். அவள் வந்து பார்த்துட்டே போயிட்டா. சரி சொல்லிட்டு அவனை கீழே தான் போகிறாள். இங்கே கொஞ்சம் சத்தமாக இருக்கும், நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரே ஏதாவது சத்தமாக இருக்கும், டிவி சத்தமாக இருக்கும். இப்போ நம்ம உள்ள வந்து மேலே வந்து பார்த்தா இங்கே வந்து இந்த பாக்ஸில் இந்த ட்ராவில் வந்து எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கேபிள் இருக்குது. என்ன எடுக்க முடியல எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்களா க்ரௌபர்? நான் பார்த்துட்டேன் க்ரௌபர். நீங்கள் பார்த்தீங்களா? சரி, இங்கே இருக்கிறதுலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். அப்படியே இங்கே வந்து இந்த வேன் கார்டு இருக்குது, அதாவது ஃபோன் பண்ணி கூப்பிட்ற கார்டு. இங்கே வந்து என்ன இருக்கும்? இது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே போய் அந்த மெயின் டோருக்கு அந்த பட்டன் இருக்கும்ல, அது இங்கே இதை அமுக்கி விட்டுறலாம். இதை அமுக்கி விட்டாலே மொத்த இடத்துலையும் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஒரு கேட்லாம் போட்டிருக்குள்ள, சில பேர் அப்படியே தானாக ஓப்பன் ஆகும்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த பட்டன் ஆன் பண்ணால் தான் அந்த இடம்லாம் கூட அது ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து நல்லா வீட்டையோ நான் சுற்ற போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌபர் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு இன்னும் எல்லோ கீ தேவைப்படுது. எல்லோ கீயை நான் எங்கே பார்க்குறதுன்னு தெரியல. சரி, இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை கைஸ். இங்கே தொடப்பு இருக்குது, பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறதா இருந்தால் தான் தேவைப்படும். அந்த ரூம்குள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம சரி நான் வரேன், அந்த பக்கம் ஓடிடலாம் எப்படியாவது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து இப்படி அடிச்சிட்டா. எடுத்தோடனே டே 1 போயிடுச்சு. இப்போ டே 2குள்ளே வந்தால் அதே போர்டில் எழுதுகிற சீனு கோ டு பை லைஃப் குட். இப்போ நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எப்படியாவது எல்லோ கீயை தேடுறோம் கைஸ். இப்போ எனக்கு எல்லோ கீ தான் முக்கியமே. ஏன்னா க்ரௌபர் கிடச்சிருச்சு, அதனால் வேறு இது இல்லை. இப்போ எல்லோ கீ கிடச்சா போதும் எனக்கு வந்து. இப்போ இதுக்கப்புறம் எல்லோ கீ அவ்வளோதான், எல்லோ கீ தான். ஏன்னா நம்மளுக்கு க்ரௌபர் கிடச்சிச்சு. சரி, இந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்ப்போம். போடு எல்லோ கீ. இத்தனை எல்லோ கீ சொன்னதுக்காக எல்லோ கீ நம்மக்கிட்டே வந்துச்சு. சரி, சூப்பர். இப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோதான், க்ரௌபர் எல்லோ கீ இது ரெண்டுமே போதும் நம்மளுக்கு வேன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து அந்த கார்டு பார்த்தோம்ல, அந்த ஒரு கார்டு, வேன் போட்ட கார்டு, அந்த கார்டு சில பேருக்கு தேவைப்படும். ஏன்னா அவள் வந்து நம்ம கரெக்டாக எஸ்கேப் பண்ணுற டைமில் அவள் வரலைன்னா அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் ஃபோன் பண்ணுற இடத்துல வச்சா ஃபோன் பண்ணால் அவள் வருவாள். எனக்கு அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நம்புவோம். ஏன்னா நம்ம எப்படியாவது அவளை வர வச்சுருவோம். பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே இதை தள்ளி விட்டு கீழே குதிக்க போகிறோம். அவள் மேலே வரட்டும். சீக்கிரம் வாடி. இப்போ நம்ம இப்போ குதிச்சாச்சு. குதிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம பாத்ரூம் ஒன்றை போகிறோம். அதான் இந்த பாத்ரூம் கிடையாது, காட்டுறேன். அங்கே ஒரு ரூம் இருக்கா, இருங்க காட்டுறேன். திரும்ப இந்த ரூம்குள்ளே போனால் அந்த ரைட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது பாருங்க. இவன் வராலான்னு பார்ப்போம் நான். ஏன்னா நம்ம உள்ளே போகிற நேரத்தில் அவள் வந்து நம்மளை அடிச்சிருவா. இது நிறைய டைம் எனக்கு நடந்திருக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10 டைம் நம்மளை பார்த்துட்டாலாம் செக் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அவ்வளோதான்.
நான் வந்து இப்போ அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஓடி போய் மேலே கீழேன்னு குதிக்க போகிறேன், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு தாட்டி விளையாடும் போது எப்படி எப்படியெல்லாம் சுற்றி அங்கேருந்து இங்கேருந்து அப்படி இப்படின்னு பண்ணேன், சரி வரவே இல்லை. அப்புறம் வந்து விட்டேன். இப்போ அவளை எப்படியாவது நம்ம இந்த தாட்டி மண்டையை குழப்பி விட்டுறணும் அவளை. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு குடு குடு குடுன்னு அந்த இதுக்கு போகிறோம். இப்போயும் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா பார்த்துட்டானா அப்புறம் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணும் போதோ இல்லை நம்ம அதை இது பண்ணும் போதோ பார்த்துருவா. அதனால் நல்லா பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பாத்ரூம் அண்டை வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தூக்கி போட்டு இப்போ நம்ம வந்து இப்போ அவள் வரணும், அவள் வந்துட்டாதான் எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ ஏன்னா நான் போவேன், அவள் இங்கே நிற்க ஏதோ அடிச்சு போட்டுருவான்னு சொல்லிட்டு வேண்டாம். இப்போ நம்ம இங்கே நின்று எப்படியாவது இவ்வளோ வர வச்சு இங்கே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு போய் எல்லோ கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். போடு வாடி, திரும்பி எடுத்து போட்டுடலாமா? இல்லை வராடா, சரி திரும்பி போடுவோம். போடு எங்கடா? வரா வரமாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. வரானா? வரா எலி சைஸில் இருக்கிறா பாருங்க, எலி மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு. பேர் நன்னாமா. பயங்கரமாக இருக்கிறா. போவேன். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? எல்லோ கீ எடுக்க போகிறோம். அவளை எப்படியாவது தூக்கி அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எல்லோ கீ எடுத்துன்னு நேராகவே இப்போ மேலே போகலாம். மேலே ஏன்னா அந்த ஒரு குழி இருக்குல்ல, அவள் வந்தானா குச்சிடலாம் குழியில். அந்த எல்லோ கலரில் அந்த பாக்ஸ். ஐயோ தெரில கைஸ், வாங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோவை தள்ளி விட்டு கீழே போயிடலாமா? சரி, ஃபோட்டோவை தள்ளி விட்டு கீழே குச்சிடலாம் கைஸ். ஃபோட்டோவை தள்ளி விட்டோம். சீக்கிரம் வாப்பா நன்னு. இவளுக்கு ஏன் ஈவில் நன்னுன்னு பேர் வச்சுக்கலாம் தெரியல. வந்துட்டான். குதி 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 ஓடு. இப்போ டக்குன்னு வந்து எங்கே ஐயோ வழியே வந்துட்டேன் கைஸ். இப்படி போய் எங்கே இப்போ வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. நான் சொல்லலை வராளா? இப்போ அப்படியே 1 மணி நேரத்துக்கு நம்மளை சுத்த வைப்பா பாருங்க. இதுதான் காண்டே இந்த இடத்துல. சரி இருப்போம். சரி எப்படியாவது தப்பிப்போம். நல்லா முக்கில் போய் மாட்டிக்கிறீங்கன்னா நல்லா இந்த ஒரு செவுறு மாதிரிலாம் இருக்கும், இல்லைன்னா போய் மாட்டிக்கிறீங்கன்னா நல்லா உள்ளே போயிடுங்க. ஆனால் கொஞ்சம் ஹேங் ஆகும். அவள் அப்படியே அங்கேயே நின்றுன்னு கிடப்பா. எனக்கு நடந்திருக்கு. அப்புறம் வந்து இப்போ எல்லோக்கு எத்தனை நம்ம வந்து இந்த பாத்ரூம் மட்டும் தான் போகணும். ஆனால் அவள் தான் அங்கே இருக்காள்ல. இப்போ நம்ம எப்படியா இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் போகணும். வரட்டும், சீக்கிரம் வாடி. இப்போ அவளை எப்படியா வேறு எதாவது டைரக்ஷனில் போக வச்சிடணும். போடி வாடி. பார்த்துட்டான் தானே? ஒஞ்சி போங்க. இது இந்த மாதிரி செவுத்துரு வஞ்சி இதான் அந்த நல்ல மூலையில் போயிடுங்க. அவள் வரவே மாட்டா, வந்தாலும் அடிக்க மாட்டாள். எப்படியா கொஞ்ச நேரம் தத்தளிச்சிட்டா அவளை திரும்பி எனக்கு என்னன்னு ஓட்டுருவா. அதனால் நான் சொன்னேன், இப்போ நம்ம வந்து இது பண்ணி அது போயிட்டாலான்னு தெரில, போவோம். இப்போ நம்ம டேரெக்டாகவே பாத்ரூமுக்கே போயிடலாம். அந்த இடத்துக்கே. ஏன்னா இங்கே யாரும் இல்லை, பட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எதுக்கும். ஏன்னா நான் போவேன் அந்த டைமில் அவள் இருக்க தேவையில்லாத வேலை. அவ்வளோதான் கைஸ், இதுவே நம்மளுக்கு போதும். இப்போ நம்மளே எஸ்கேப் பண்ண மாதிரி தான் கைஸ். ஐயோ அவள் அங்கே வேற இருப்பாளான்னு தெரில, வேன்காரி. நம்ம வாயை ஓட தேவையில்ல. சரி இப்போ போய் இதுக்குள்ளே போய் போயிட்டேன். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் உங்ககிட்ட போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இந்த தண்ணி நடுவில் போயிட்டு அப்படியே நின்றாதீங்க, சைடில் வந்துடுங்க. ஏன்னா அப்புறம் போய் தூக்கின்னு போய் முட்டி விட்டுரும். அந்த மூளையில் போய் அடித்து விட்டுருங்க ஐஸ், விழுந்துருவோம். எனக்கு வேறு இப்போலாம் எதுவுமே பேசவே தெரில. இப்போ வேன் இல்லாதது ஒரு பக்கம் நல்லது தான் ஐஸ். நம்ம போய் எல்லோ கலர் டப்பாவை எடுத்துட்டு இதுக்குள்ளே உக்காந்துக்கலாம் கைஸ். உக்காந்துக்கிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அவளுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணணும். வேறு நம்மளால முடிஞ்ச அந்த ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணலாம். நடுவில் வேற நன்னு வேற வந்து போவா இவள் நன்னு. நம்மளுக்கு தேவையில்லாத வேலையா? அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் தான் பண்ணி பார்ப்போமே. வந்துட்டானா இன்னும் கொஞ்சம் லாபம் இல்லை நம்மளுக்கு. சரி சொல்லி வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், இவளே வந்துட்டா. அதனால் இப்போ நம்ம வந்து விளாடுவோம். அவள் வந்து இந்த துணியெல்லாம் எத்து வச்சுட்டு அது திரும்பியும் இது பண்ணிவிட்டு வைக்கிறது தான் கொஞ்சம் காண்டாக இருக்கும். ஒன்று தூக்கின்னு வரானாலும் அந்த 10 தூக்கின்னு போய் வச்சிருவான் எப்படியாவது. சீக்கிரம் வாடியை தாய்க்கேச்சி, எனக்கு தாய் கழுவின்னு வருது. அப்பா மொட்டை கைஸ், போய் படுத்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு கொட்டுற ஒரு சவுண்டே கேட்கல. சவுண்டு வச்சுப்போம்.
ஏதோ கேட்குது ஏஞ்சிப்போம். இப்போ போய் நம்ம பெயிண்ட் எடுத்து அப்படியே இந்த ட்ரெஸ்லாம் ஆக்கிடலாம். நம்ம அப்போவே பெயிண்ட் டப்பா ஓப்பன் பண்ணிட்டு லோக்கி வச்சு அதை இது பண்ணிட்டா அவ்வளோதான் கைஸ். அவள் திரும்பி ஏஞ்சி ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி வைக்குவா. மாற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிடலாம். நான் கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் அவள் ஏஞ்சி போகிறது தானே. குறைட்ட ஒரு சவுண்ட் ஆமாம் கேட்கும் கைஸ். ஐயோ திரும்பி கொஞ்சோண்டு ஏற்றிக்கலாம், போதும். இப்போ நம்ம வந்து அவள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறா கைஸ். நானும் அந்த போங்க கைஸ், எனக்கு போர் அடிக்குது அவள் போகிறதுக்குள்ளே. இப்போ சீக்கிரமாக அவளை தள்ளி விடணும் அந்த பக்கம். போய் தூங்க சொல்லணும். சரி இவளுக்கு மனசாச்சே இல்லை கைஸ். நான் என்னையே கற்று வச்சுக்கிறாங்க. நானா ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் என்னைய பார்த்து பயப்படுறேன் பாருங்க. அவ்வளோ பெரிய டானை நான் இந்த வீட்டில். ஆனால் இந்த நன்னுக்காரி தான் நம்மளை டம்மி ஆக்கி வச்சுக்கிறான். என்ன பண்ணுறது. இப்போ நம்ம வந்து அவன் வந்து பெயிண்டாக இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்கிறா. எனக்கு டவுட்டு, அந்த டப்பாவில் போய் ஒழிச்சிக்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸு அந்த வாஷிங் மிஷின் அந்த இடத்துல வைக்கிறாள், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து உள்ளே வைக்க மாட்டா. நான் கருமமோ அப்புறம் எதுக்கு தூங்குறா? சரி என்னன்னு தெரில கைஸ். இப்போ நம்ம வந்து உள்ள அவள் போய் பார்த்துட்டா அப்படி தான் நினைக்கிறேன். கொட்டை ஒரு சவுண்டு எனக்கு கேட்குது. இப்போ நம்ம குடுக்குடுன்னு ஓடி போய் இந்த டப்பாக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து அவள் ஏஞ்சி இருங்க, ஏதாவது மணி அடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ டக்குன்னு ஏஞ்சி ஏந்தாரி வாடி வேணா ஏறி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிக்கு வரதான் மாட்டான். அப்பா ஏஞ்சிட்டா கைஸ். இப்போ நம்மளை வேன் மூடிட்டு அவ்வளோதான் கைஸ். வேன் எஸ்கேப் இவ்வளவு தான். இந்த வேன் எஸ்கேப்காக நான் போன டைம் டோர் எஸ்கேப் வேன் எஸ்கேப்னு சொல்லி டோர் எஸ்கேப் பண்ணிட்டேன். சரி விடுங்க, இட்ஸ் நோ ப்ராப்ளம். இப்போ குடுன்னு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு வேறு எதாவது கேம் போடணும்னு உங்களுக்கு எதாவது கேம் வேணும்னா சொல்லுங்கள், கன்ஃபார்மாக நான் போடுறேன். செம்மையான ஒரு கேம் நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அந்த கேம் இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். சரி பாய் கைஸ், டாடா.